சில விஷயங்கள் சொல்லணும் ஓப்பன் சொன்னாங்க. இந்த 3 லெட்டர் நடிகை நான் சொன்னேன்ல ஆல்ரெடி நிறைய கேஸ் பேரை சொன்னாங்க. அவங்களும் என் பேரை தெரியாம என்ன வந்து அட்டாக் பண்றாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லிருப்பாங்க. 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட பெரிய ஹீரோஸ் அவங்க ஜென்ரேஷன் சொல்லி குடும்பத்தை கெடுக்க வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் சொன்னாங்க. நாசமா போயிருக்கும் 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. என் லைஃப் பத்தி பேசுங்க. ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படியே நான் நான் இப்படி ஆயிடுவேன். என்ன பிராமி உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பத்தி பேசுறதுக்கு? ஆ? எப்படி இப்படிலாம் எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க புரியல. நான் யாரு நீங்க பர்சனல் லெவல்ல டச் பண்ணது என்னோட நல்லா நடிப்பியா நடிச்சுக்கோ. ஐயோ காதல் நானே ஒன்று அவார்ட் வாங்குற வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் இவங்க தப்பான மனுஷன் யாராவது பேசின நீங்க என்ன அதிகம் இருக்கு பேச நீ என்ன பெத்தியா தனிக்குளம் ரத்த வங்கி வந்து பிளாக் மேஜிக் பண்ணி சொல்லிருந்தீங்க. நான் இருந்தப்போ பயன்படுத்த அவன் பேச்சை கேட்கணும் வந்து சொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியும் அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. நான் அப்பா அம்மா வளர்க்க நேச்சர் என்னோட அடுத்த வருஷம் இதுல குத்துறாங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சது. எவ்வளவு நாள் அவங்க மாறிடுவாங்க கடவுளை வேண்டிக்கிறேன் எப்படி ஆயிடுச்சு என்னடா வேலைக்கு நிம்மதி ஒரு மரியாதை இல்லை நீ என்ன பண்ணுறது அவ்வளவுதானே கேட்கிறேன். நான் பேசிக் தானே கேட்கிறேன். இல்லைன்னா ஆம்பளை பொண்ணு எனக்கு புரியல. சீக்கிரம் கொடுத்துங்க வாங்கிக்கிறேன் நானு. அப்படிதான் என்ன வேலைக்கு போயிருக்கேன். ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்ல யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்ல 4 வருஷம் 4 வருஷமா எனக்கும் சம்பந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதுதான் அப்படியே ஜோடிச்சு இது பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ் எனக்கு தெரியாது. ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வரணும். எனக்காக பேசுறவங்களும் இருக்கு.